ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஸ்பீக்கர் பாக்ஸ் சேனல். நான் தான் உங்க சரண். போன வீடியோல நம்ம ட்ரிக்ஸை பார்த்தோம். எல்லாருக்கும் அந்த ட்ரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் லைக் கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ட்ரிக்ஸ் வீடியோ போய் பார்க்கணும்னா மேல ஐ பட்டன்ல லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. என்னதான் ட்ரிக்ஸ் பார்த்தாலும் அது 30% மட்டும்தாங்க. மீதி இருக்க 70% மணி மேனேஜ்மெண்ட்டும் உங்க சைக்காலஜி மட்டும் தான் வேலை செய்யும். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் பிளான் பத்தி தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப முக்கியமா பாக்கணும்னா மணில தான் எல்லாரும் மிகப்பெரிய தப்பு பண்றாங்க. அவங்களுக்கு ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நெக்ஸ்ட் கலர் என்ன வரும்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த பணத்தை பெட் கட்டுறது அவங்க ஒரு கிரீட் ஆயிடுறாங்க, ஒரு பேராசை ஆகி அதிகமா பெட் கட்டுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் கட்டவே கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு வேணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணும், 100 இல்ல ஒரு நாளைக்கு 1000 ஏர்ன் பண்ணுமா? நீங்க 100 ஏர்ன் பண்ணணும்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா மினிமம் 1000 இருக்கணும். அதே நீங்க ஒரு நாளைக்கு 1000 ஏர்ன் பண்ணணும்னா உங்ககிட்ட மினிமம் 10,000 rupees இருந்தா மட்டும்தான் நீங்க 1000 ஏர்ன் பண்ண முடியும். இப்ப 100 ரூபா வச்சு நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கணும்னு நான் சொன்னா வெறும் 10 ரூபா தான் ஒரு நாளைக்கு எதிர்பார்க்கணும். அதுக்கு மேல எதிர்பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபாங்கிறது அப்படியே 90 மாதிரி 80 மாதிரி அப்படியே 0 மாறிடும். 100 ரூபாய்க்கு 10%னா 10 ரூபா, 1000 ரூபாய்க்கு 10%னா 100 ரூபா, 10,000 ரூபாய்க்கு 10%னா 1000 ரூபா. இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல 10% மட்டும் ஏர்ன் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 20% எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் போகாதீங்க. 10% அதிகம். நான் சொல்றது அதுக்கும் கம்மியா எதிர்பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர். நான் சொன்ன 10% அமௌண்ட் நீங்க உங்களுக்கு ஒரே சான்ஸ்ல கிடைக்கலாம். நீங்க அதிகமா பெட் கட்டி அந்த மாதிரி 3 minutesல உங்களுக்கு கிடைச்சிடலாம். என்னடா சப்பையா 10% அமௌண்ட் ஒரே நாள்ல கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அதிகமா கிரீட் ஆகி மறுபடியும் அந்த 100 ரூபா வரைக்கும் பெட் கட்டலாம் அப்படின்னு மட்டும் எப்பவுமே நினைக்காதீங்க. அந்த ஒரு டைம் கிடைச்சாலுமே நீங்க அந்த நாள் ஃபுல்லா விளையாடவே கூடாதுங்க. அதுதான் என்னோட பிளான். அந்த மாதிரி மட்டும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. 1 month நீங்க வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க 100 ரூபா சேர்த்தா கூட 1 monthக்கு 3000 தெரியுங்க. நீங்க 100 ரூபா ஒரே நாள்ல பார்க்கும்போது 100 ரூபா சின்ன அமௌண்டா தான் தெரியும். 30 நாள் 1 month சேர்ந்து பார்த்தோம்னா அது 3000 தெரியும். 1 டேக்கு நீங்க 200 earn பண்ணீங்கன்னா அது 6000 தெரியும். அந்த மாதிரி யோசிங்க. 1 monthக்கு எவ்வளவு நீங்க earn பண்ண முடியும்னு யோசிங்க. ஒரே நாள்ல 1000 ரூபாய் வச்சு 5000 ரூபாய் எடுத்தவங்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் போனாலும் பரவாயில்லன்னு ஆடுவாங்க. ரிஸ்க் அதிகமா எடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதிகமா இருக்கும். அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆனா நம்ம மைண்ட் செட்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா அது போயிருச்சுன்னா நமக்கு அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கஷ்டம் அது சேர்க்கறது. அப்படி இருக்கும்போது நம்ம லாஸ் ஏத்துக்க மாட்டோம். அவங்களுக்கும் லாஸ் ஆகும், நமக்கும் லாஸ் ஆகும். அவங்க லாஸை ஏத்துப்பாங்க, அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மனால லாஸ் ஆயிடுச்சுன்னா அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு அமௌண்ட் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரிஸ்க் இல்லாம பிளே பண்ணணும்னா நான் சொன்ன 10% தான் கரெக்ட். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த மணி மேனேஜ்மெண்ட் பிளான்ல பாத்தீங்கன்னா டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட், ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்னு இருக்கு. நான் சொன்னேன்ல அந்த 3 சான்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, அது எதுக்காக சொன்னேன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் 10 ரூபா வச்சு தோப்பீங்க. அப்படி தோத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அதே 10 ரூபா நீங்க பெட் கட்டினீங்கன்னா நீங்க போட்ட அமௌண்ட்டோட அந்த ஃபீஸ் எல்லாம் போக நீங்க நெக்ஸ்ட் டைம் 10 ரூபா பெட் கட்டும் போது உங்களுக்கு மைனஸ்ல தான் எப்பவுமே இருக்கும். எல்லாரும் மேக்ஸிமம் ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணீங்க. இப்போ நீங்க 10 ரூபா கட்டுறீங்க, 10 ரூபா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சீங்கன்னா 10 ரூபா கிடைச்சிடும், இல்லாட்டி தோத்துருவீங்க. இப்போ செகண்ட் மேட்ச் 30 ரூபா கட்டுறீங்க. 30 ரூபால 30 ரூபா கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 10 ரூபா போக 20 ரூபா நிற்கும் கையில. அதே 3வது மேட்ச் சரி 2 மேட்ச் தோத்துட்டீங்க, 10 தோத்துட்டீங்க, 30 தோத்துட்டீங்க. இப்ப 3வது மேட்ச் 90 ரூபா கட்டுறீங்க. 90 ரூபா கட்டும் போது 90ல இந்த 40 போக மீதி 50 ரூபா கையில நிற்கும். 3 மேட்ச் சேர்த்து ஒரு 50 ரூபா நினைச்சு நிற்கும். 3 டைம்ல எப்படியாவது கன்ஃபார்ம் ஜெயிக்க முடியும் நம்ம ட்ரிக் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 50 ரூபா நிக்குதா? நான் எவ்வளவு சொன்னேன், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 500 ரூபா இருந்துச்சுன்னா 50 ரூபா எதிர்பார்க்கலாம். இப்போ 500 ரூபா வச்சு 3 மேட்ச் நீங்க அசால்ட்டா ஆட முடியும். 90, 30, 120, 130 ரூபா இருந்தாவே 3 மேட்ச் நீங்க ஆடிடலாம். இப்ப 3 மேட்சும் நீங்க ஒரு டைம் தோத்திருப்பீங்க. 130 ரூபா அப்படி போனாலுமே இன்னும் 370 ரூபா இருக்கும். இன்னும் ஒரு 2 டைம் கட்டும் போது மேக்சிமம் அந்த 10 டைம்ல உங்களுக்கு 8 டைம் வர சான்ஸ் இருக்கு. 2 டைம் மிஸ் ஆகும். அப்படி 2 டைம் போனாலுமே உங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் பெட் கட்டிருக்கு. அந்த மாதிரி உங்க அமௌண்ட் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். நம்ம 3 சான்ஸ்க்கு மேல போக கூடாது. அதுக்கும் மேல போகணும்னா உங்ககிட்ட 270 ரூபா கட்டணும். நீங்க அந்த அளவுக்கு போகணும்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கணும்னு பாத்துக்கோங்க. அதிகமா காசு வச்சிருக்கவங்க 100, 300, 900 அப்படின்ட்டு போவாங்க. நீங்க அந்த மாதிரி எல்லாம் போகாதீங்க. நம்ம மேக்ஸிமம் நம்ம எல்லாம் எவ்வளவு வச்சிருப்போம்னா ஒரு 500 to 1000 தான் வச்சிருப்போம். அப்போ கரெக்டா 10, 30, 90 எப்பவுமே 10, 30, 90ல போறது பெட்டர். நீங்க பெட் கட்டும் போது யோசிச்சு பெட் கட்டணும். நெக்ஸ்ட் பெட் கட்டுறதுக்கு நம்ம கிட்ட காசு இருக்குமா அப்படிங்கறத யோசிச்சு பெட் கட்டணும். உங்க லாஸை நீங்க தான் பிளான் பண்ணணும். நீங்க பெட் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்க பெட் கட்டு. 2 விஷயம் ஷேர் மார்க்கெட்ல சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பெட் கட்டாம ஜெயிக்கவே முடியாது. பெட் கட்டினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகமா பெட் கட்டி லாஸ் ஆயிட்டீங்கன்னா பெட் கட்டுறதுக்கு அமௌண்ட் இருக்காது. இந்த 2 விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்க மணியை கரெக்டா
பிளான் பண்ணி பெட் கட்டுவீங்க. ஃபர்ஸ்ட் அதிகமா எதிர்பார்க்காதீங்க, 10% எதிர்பாருங்க. செகண்ட் ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. தேர்ட் பெட் கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பெட் கட்டுங்க. இது 3 விஷயம் தாங்க மணி மேனேஜ்மெண்ட் பிளான். என்னதான் நம்ம மணி மேனேஜ்மெண்ட் பிளாட்டாலோ ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலுமே உங்க சைக்காலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அது இல்லாட்டி வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க மைண்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே என்ன மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் போஸ்ட் பண்றதுக்கு. அதனால மறக்காம லைக் பண்ணிருங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம மட்டும் எல்லா விஷயம் தெரிஞ்சு நம்ம மட்டும் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்க கூடாது. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி மத்தவங்களும் ஏர்ன் பண்ணணும். மறக்காம ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இந்த ரவுண்ட் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னைய சப்போர்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது மணி பிளேலிஸ்ட் வீடியோ. என் வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பிளேலிஸ்ட்குள்ள இருக்கு, போய் பாருங்க. இது என்னோட ரீசெண்டான வீடியோ. இதை பார்க்கணும்னு பாருங்க. எல்லாரும் ஹாப்பியா விளையாடுங்க. பாய் பாய். ஸ்டே சேஃப் காய்ஸ்.